வணக்கம். திமுக கூட்டணியில் தனியரசு அவர்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தனியரசு அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. நேற்று பார்த்தோமெனால் மனிதநேய ஜனநாயக கட்சி, அதே போன்று எஸ்டிபிஐ, முக்குளத்தோர் புலிப்படை உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஒரு தொகுதி ஒதுக்குவதாக தற்பொழுது தகவலானது வெளியாகியிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் தனியரசு அவர்களுக்கு தொகுதி ஒதுக்குவது குறித்து எந்த ஒரு உத்தரவாதமும் தரவில்லை என்று சொல்லப்படுகிறது. நேற்றைய தினம் அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டு தொகுதி தர முடியவில்லை, வேறு ஒரு வகையை பார்த்துக் கொள்ளலாம் என்று தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழு அறிவித்திருக்கிறது. ஆனால் தனியரசு அவர்கள் ஒரு தொகுதி கிடைக்கும் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தார். காங்கேயம், தாராபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் அவருக்கு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுக கூட்டணியில் தனியரசு அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கவில்லை என்ற தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தனியரசு அவர்கள் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளின் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். திமுக கூட்டணியில் நீடிப்பதா அல்லது கூட்டணியில் இருந்து வெளியேறுவதா என்பதை குறித்து முடிவெடுக்கப்பட இருக்கிறது. அவருக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்று ஏற்கனவே உத்தரவாதமானது கொடுக்கப்பட்டிருந்தது. கடந்த 2 ஆண்டுகளாகவே அவர் திமுகவிற்கும் திமுக கூட்டணிக்கும் ஆதரவாக பேசி வந்த நிலையில் தற்பொழுது கடைசி நேரத்தில் அவருக்கு தொகுதி ஒதுக்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள், திருச்செங்கோடு மற்றும் பொள்ளாச்சி தொகுதி ஒதுக்கப்படலாம் என்று தெரிய வந்திருக்கிறது. மற்ற இஸ்லாமிய கட்சிகளுக்கு, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய உள்ளிட்ட கட்சிகளுக்கு, மக்கள் கட்சி, அதே போன்று எஸ்டிபிஐ, இந்திய யூனியன் முஸ்லீம் உள்ளிட்ட முஸ்லிம் கட்சிகளுக்கு தற்பொழுது 6 8 இடங்கள் வரை ஒதுக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கொங்கு நாடு அந்த கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதில் தற்பொழுது திமுக சுணக்கம் காட்டுவதாக சொல்லப்படுகிறது. தனியரசு கட்சியை பொறுத்தவரை தற்பொழுது தொகுதி ஒதுக்கப்படும் என்ற நம்பிக்கையில் இருந்த நிலையில் தொகுதி ஒதுக்காததே அவரை மன வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. எப்படியாவது ஒரு தொகுதியை பெற்று உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடலாம் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி என்பது அவருக்கு ஒதுக்கப்படவில்லை. இன்றைய தினம் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகின்றன என்பது குறித்த விவரமானது வெளியாகிறது. முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு சிவகங்கை தொகுதி, அதாவது கருணாநிதி அவர்கள் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுவார் என்றும், அதே போன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருச்செங்கோடு மற்றும் பொள்ளாச்சியில் போட்டியிடலாம் என்றும், தமிமுன் அன்சாரி அவர்களுக்கு நாகப்பட்டினம் தொகுதி ஒதுக்கப்படலாம் என்றும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இன்று மாலையிலிருந்து இது குறித்த அறிவிப்பானது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனியரசு அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார், கூட்டணியில் நீடிப்பாரா அல்லது வெளியேறுவாரா என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.